இல்ல அவங்க ஒட்டுமொத்தமா அது ஒரு இன்னொரு பிஜேபின்னு சொல்ற அளவுக்கு என்ன வெறுப்பு அது வந்திருக்கும் போன இடம் அந்த மாதிரி. ஏன்னா அவங்க ஓனரை வந்து அவங்க விட்டு கொடுக்க கூடாதுல்ல. அவங்க ஓனர் வந்து எங்களுடைய ஓனர் வந்து பிஜேபி தான் எப்படி அவங்க சொல்லுவாங்க. நீங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு நீங்க பேசுறீங்கல்ல. சரி, நீங்க போன கட்சியில பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு வந்து திமுகவில் வந்து எனக்கு தெரிந்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய குறிப்பாக கருணாநிதி அவர்களின் குடும்பத்தில் வந்து மிக சிறந்த அரசியல் பேசக்கூடியவர்களாக மிக சிறந்த அறிவார்ந்த இடத்துல இருக்கக்கூடியவர் வந்து அக்கா கனிமொழி அவர்கள் இருக்காங்க. அவங்க ஒரு பெண்மணி, அந்த கட்சிக்காக பல்லாண்டு காலம் உழைச்சிருக்கிறாங்க. அதில் 1% கூட அரசியல் அறிவோ உழைப்போ இல்லாமல் உங்களுடைய மகன் என்பதற்காக ஒருத்தருக்கு துணை முதலமைச்சர் பதவி போடுறீங்க. ஏன் நீங்கள் அக்கா கனிமொழிக்கு கொடுக்கல அந்த முக்கியத்துவத்தை? ஏன் நீங்கள் ஒரு பெண்மணி அவங்க பிரச்சனை அவங்களுடைய நீங்கள் அந்த கட்சியில் இருக்கீங்கல்ல, இப்போ நீங்கள் அந்த கட்சியில் தானே இருக்கிறீங்க. அப்போ அந்த கட்சிக்கு போன உடனே நீங்கள் வந்து பிஜேபியோடைய பி டீம் பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, முட்டுக்கட்டை போடுறாங்க, பெண்களை ஒடுக்குறாங்க அப்படின்னு பேசுனீங்கன்னா அப்போ உங்கள் கட்சியில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் நாங்கள் பேசுவோம். நீங்கள் வந்து வெளியிலேருந்து பேசுறது வேறு. வெளிலேருந்து பேசுனீங்கன்னா அது என்ன நிலவரம் என்னன்னு நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி நீங்கள் திமுகக்குள்ளே போனதுக்கப்புறம் இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்கள் கட்சியில் என்ன நடக்குது அதை நம்ம பேசுவோம்ல.